ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கணிப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்காரங்களுக்கு பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கு. அப்படி காத்திருக்கக்கூடிய சம்பவம் இனி கடவுளாலேயே கூட தடுக்க முடியாது. அப்படி தடுக்க முடியாத என்ன சம்பவம் காத்திருக்கு அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜோதிட தாள்களை கடக ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, எல்லாமே விதினால் நடக்குது அப்படின்ட்டு நினைக்கிறோம். விதியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாமே கிரகங்கள் தான் காரணம். ஒவ்வொரு நாளுமே கிரகங்கள் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். சில நேரம் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், சில நேரம் ஆபத்து தர மாதிரி இருக்கும். ஆனால் கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி மட்டும் பலன்கள் கொடுக்காது. அதனால் கிரகங்கள் அப்பப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து செயல்படணும். இப்போ கிரகங்கள் நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம முக்கியமான காரியங்கள் செய்து அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதே கிரகங்கள் நமக்கு ஆபத்தாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு எப்படி கவனமாக இருக்கணுமோ அந்த மாதிரி கவனமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரகங்களால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அப்பப்போ தெரிஞ்சு பயன்பெறணும். ஸோ ஏப்ரலுடைய கடைசியாக நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுது. அதில் குறிப்பிட்ட சில யோகங்கள் உருவாகுது. அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தை மாற்றுது. அப்படி மாற்றக்கூடிய தலையெழுத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்கு சொல்ல போகிறேன். கடக ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இந்த ஏப்ரலில் கடைசியாக கிரக மாற்றங்களால் என்ன யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல யோகங்கள் உருவாகிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பொது பலன்கள் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். ஏப்ரல் மாதம் இந்த டைம் 2026 கிரக மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இது ஜோதிடத்தினுடைய பார்வையில் பார்க்கும்போது சிலருக்கு சாதகமான காலமாகவும் பலருக்கு பாதகமான காலமாகவும் இருக்கும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு சாதகமான காலமா பாதகமான காலமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்குங்க. எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 2026 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் சில சுவாரஸ்யமான கிரகநிலை மாற்றங்கள் இறுதி வரைக்கும் சந்திக்க இருக்குது. இதனுடைய தாக்கத்தினால சதுர்கிரக யோகம், மால்விய ரோஜ யோகம் உள்ளிட்ட சுப யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்கள் உருவாகிறதுனால இது அனைத்து ராசினருடைய வாழ்க்கையில் தனித்துவமான பலன்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக தனது சொந்த ராசியில் குடியேறக்கூடிய சுக்கிரன் 12 ராசினருடைய வாழ்க்கையில் நேர்மையான பலன்களை கொண்டு வர இருக்கிறாரு. அதுலேயும் தொழில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி போன்றவற்றை கொண்டு வருகிறார். அதுதான் ரொம்ப 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 ஹைலைட்டான விஷயமாக சொல்லப்படுது. ஏப்ரல் 2026 அதனாலேயே மிகவும் மங்களகரமான மாற்றங்கள் சந்திக்க இருக்கக்கூடியதாக குறிப்பிடப்படுது. ஏப்ரல் மாதத்தில் இறுதி பகுதியில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை மீன ராசியில் திகழ்கிறது. இதனிடையே தான் சுக்கிரன் தனது சொந்த ராசியில் குடியேறி மால்விய ரோஜயோகம் உருவாக காரணமாக அமைகிறது. குறித்த இந்த 2 ராஜயோகங்கள் தான் வேத ஜோதிடத்திலேயே செல்வாக்குமிக்க ராஜயோகங்களாக பார்க்கப்படுது. இதனுடைய தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரை உள்ள அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என நிபுணர்கள் கணித்திருக்கிறாங்க. அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன சம்பவம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் செவ்வாய் பயிற்சியாக இருக்கிறாரு. ஏப்ரல் 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் புதன் கிரகத்தின் சஞ்சாரமானது இருந்திருக்கு. ஏப்ரல் 14 மேச ராசியில் சூரியன் குடியேறி இருக்கிறாரு. ஏப்ரல் 19ஆம் தேதி ரிஷப ராசியில் சுக்கிரன் குடியேறிக்கிறாரு. ஏப்ரல் 30ஆம் தேதி மேச ராசியில் புதன் குடியேற இருக்கிறாரு. ஸோ புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேசத்தில் குடியேறும்போது அப்போ சூரியனும் இருக்கிறாங்க.
இந்த 2 கிரக சேர்க்கை, மீன ராசியில் கிரக சேர்க்கை இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டீப்பாக பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஸோ முதல்ல உங்கள் ராசிக்கு அதிகாரம் வேண்டாம் என்பது இந்த டைம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிகாரம் இருந்தால் அது ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அதிகாரம் வேண்டாம் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகாரத்தை இப்போ கட்டுக்கோப்பாக வைத்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. உங்கள் ராசியில் குடியேறக்கூடிய புதன் தனிநபருடைய பேச்சாற்றல் படைப்பாற்றலை பிரதிபலித்து அதில் ப்ராப்ளம் உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதோடு சனியில் 7.5 சனி நடப்பதுனால உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த டைம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் எதிர்மறையான பலன்களையும் கிரகங்கள் கொண்டு வருது. அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக நீங்கள் பணியிடத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் பெறுவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணுவதை கொஞ்சம் இப்போ விட்டு கொடுங்க. முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். உயர் பதவிகள், ஊதிய உயர்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமில்லை. சுய தொழில் தொடங்க வேண்டாம். எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. பொருளாதார ரீதியாக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மி தான். ஆக மொத்தம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். சொன்னதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு இப்போ பொதுவாக என்ன பலன்கிறத பார்த்ததை தொடர்ந்து இப்போ டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியான பலன்கள் இப்போ கிடைக்க போகுது அப்படிங்கிறது தொழிலில் தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தொழிலில் தான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. இது வரைக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்த்துட்டு இருந்த எல்லா இதுலேயுமே நிறைய எடக்கு முடக்குகளை சந்திக்க போகிறீங்க. அந்த எடக்கு முடக்குகள் எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாரையும் இப்போ தொழிலில் நம்ப வேண்டாம். தொழிலில் யாரை நம்பினாலும் இப்போ உங்களுக்கு ஆபத்து தான் வரும். தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவ்வளோவா பண்ணக்கூடாது. மீறி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். தொழிலில் இப்போ நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். என்னடா இப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறனேன்னு நினைக்க வேண்டாம். தொழிலில் அந்த மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் நிறையவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆகும். தொழிலில் எப்படி ப்ராப்ளம்கள் கேட்டாச்சோ அதே மாதிரி தான் உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது. தொழிலில் எப்படி யாரையுமே நம்பக்கூடாதோ அதே போல் உத்தியோகத்துலேயும் யாரையும் நம்பக்கூடாது. மீறி நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக நிறைய ப்ராப்ளங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. குடும்பத்தில் உங்கள் பேச்சை இப்போ குறைத்துக்குங்க. உங்களுடைய தன்னடக்கத்தை வளர்த்துக்குங்க. தன்னடக்கத்தை வளர்த்து பேச்சை குறைத்திங்கன்னா பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணணுன்னா, கூட உடன் பிறந்தவங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்டேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட உடன் பிறந்தவங்க தானே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய கஷ்டத்தையே கொடுக்குற மாதிரி போயிடும். அதனால் அவங்க வகையிலையும் கவனமாக இருக்கணும். ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த காலம் அவ்வளவா நல்ல காலம் இல்லை. இந்த மாதிரி சம்பவங்கள் பல காத்திருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு அவசியம். ஸோ உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்க பாருங்கள். உங்களுக்கு பரிகாரமாக இப்போ எது பண்ணாலும் வேலையாகாது. உங்களுடைய வாயையும் உங்களுடைய இதையும் நீங்கள் கம்முன்னு வைக்கிறது தான் நல்லது. அதாவது அதிகார பவரையும் உங்கள் வாயையும் அடக்கிறது தான் இப்போ உங்களுக்கு நல்லது. ஸோ இதுதான் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா
இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.